பாதி இருக்கும், பாதி இல்லாம இருக்கும், அப்படித்தான் இருக்குமே தவிர தனிப்பட்ட உருவம் அப்படிங்கிறது இதுல வராது. பழைய காலத்து பிராமி லிபி இருக்கு இல்லையா, அது நம்ம தமிழ் எழுத்து இப்படித்தான் இருந்தது. சரிங்களா? இதுல இருந்துதான் இன்னைக்கு இருக்கிற வடிவம் வந்துச்சு. அதனால இது எங்கேயோ புதுசா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. தமிழ் எழுத்துல இருந்து மருவி வந்ததுதான் இது. இதுல இருந்து நம்ம நிறைய வளர்ந்து இன்றைய வடிவத்துக்கு வந்துட்டோம். ஆனா இவங்க அந்த லெவல்லையே இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஹிந்திங்கிற மொழி தோன்றியே ஒரு மேக்சிமம் போனால் 700 இருந்து 750 ஆண்டுகள் தான் இருக்கும். நமக்கு இன்னைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால 900 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி செய்த ராஜராஜ சோழன் காலத்துல ஹிந்தி இல்லை. துளசிதாசர் காலத்துல தான் முதல்ல ஹிந்தி அப்படிங்கிற ஒரு மொழியே உருவாகி வெளியில வருது.